Hello all, welcome to Smart Stitch Tailors and Embroidery. நம்ம கஸ்டமர் இன்னைக்கு இந்த டிசைன் அவங்களுடைய நெக் ஷேப் ஏற்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் சின்ன ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இந்த 3 லைன் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. இந்த ஒரு சிங்கிள் லைனும் இந்த ஃப்ளவர் அவங்களுக்கு ஓகே. பட் ஆனால் இந்த மேங்கோ தேவையில்லை. அதுக்கு பதிலாக 3 மொட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் நம்ம புதுசாக எப்படி அவங்களுக்கு ஷேப் மாற்றி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த நியூ கஸ்டமருடைய நெக் ஷேப். இவங்க ஆல்ரெடி எங்கிட்ட நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நான் இது புதுசாக ஸ்கேன் எடுக்க தேவையில்லை. டைரெக்டாகவே நான் அவங்களுடைய நெக் ஷேப் எடுத்துட்டேன். புதுசாக எடுக்கிறவங்க வந்து இதை புதுசாக நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு வரைஞ்சி ஸ்கேன் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுலேருந்து ஒரு ஃப்ளவர் மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ அதை நம்ம நெக்கோடைய லைனுக்கு அலைன் பண்ணி வச்சுக்கணும். இவங்களுடைய டிசைனில் 2 கலர் தான். பட் இன்னொரு விஷயம், இந்த ஜரிக்கு பதிலாக அவங்க ஃபுல்லாகவே ப்ளூவாக தான் கேட்டிருக்காங்க. நான் அவங்களுடைய சாரீ 2 கலர். ஸோ ஒன்று ஜரி, இன்னொன்று வந்து ஆரஞ்சு. உங்ககிட்ட இந்த டிசைன் ஃபுல்லாகவுமே வந்து வெறும் ஆரஞ்சாக தான் வேணும். பட் இது நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம ஜரி கொடுத்துக்கலாம். அவுட்டர் லைன் வந்து ஜரி, எப்பவுமே அவுட்டர் லைன் நம்ம ஜரி தான் கொடுக்கணும். அப்போ தான் அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மேங்கோக்கு பதிலாக இந்த 3 நான் இதை ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி இந்த டிசைன் இருந்தது. ஸோ எனக்கு இன்னும் சிம்பிள் தான். சரி, நம்ம அப்படியே அந்த டிசைன்லேருந்து எடுத்து போட்டால் போதும். ஸோ இந்த 2 பூ மட்டும்தான் இவங்க டிசைனில் தேவைப்படுது. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணி அடுத்து கீழே அந்த லைனுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த டிசைன் கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்குது. ஸோ இந்த டிசைன் நான் ஒன் சைட் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வந்து நம்ம அடுத்த சைடு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த சென்டர் ஃப்ளவர் தவிர மீதி எல்லா ஃப்ளவரையும் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி நம்ம இந்த பொசிஷன் எக்ஸில் வந்து மைனஸை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா அந்த கரெக்டான இடத்துக்கு வந்துடும். ஸோ நம்ம அது ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஸோ நம்மளுடைய டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டிசைன் இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு இப்போ கலர் வைஸ் மட்டும் பண்ணணும். கலர் வைஸ் வந்து வியூ பை கலரில் போய் ஜரி, கண்ட்ரோல் ஏ, ஹோம், காப்பி பேஸ்ட். அதே மாதிரி அடுத்த கலர் ஆரஞ்சு, கண்ட்ரோல் ஏ, ஹோம், காப்பி பேஸ்ட். இது ஆல் கலர்ஸ். ஸோ நம்மளோட டிசைன் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் ஃபேப்ரிக்கில் எப்படி போடுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பர்சன்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.